வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு. அனைவரும் இதை கட்டாயமாக கடைபிடித்தா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம். அதாவது மன நிம்மதி, மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா இந்த 10 விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிங்க. தமிழகத்தில் வட மாவட்டங்களில் சில பகுதிகளில் பிரசித்தமான பிள்ளையார் வழிபாடு ஒன்று இருக்குது. ஒரு சதுர்த்தி தினத்தில் சிறு பிள்ளையார் விக்கிரகத்துக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வாங்க. பின்னர் சந்தன குங்குமம் திலகம் இட்டு அலங்கரித்து அவல் பொரிக்கடலையோ அல்லது மோதகமோ சக்திக்கேற்ப நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவாங்க. பிறகு எது குறித்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த வேண்டுதலை நினைத்து சங்கல்பித்து கொண்டு பிள்ளையாரை ஒரு சர்க்கரை டப்பாவில் போட்டு மூடி வைத்து விடுவார்கள். அந்த அடுத்த சதுர்த்தி அன்று மீண்டும் அவரை வெளியே எடுத்து பூஜிப்பார்கள். இதே விதமாக பூஜை தொடரும். பெரும்பாலும் 3 சதுர்த்திகளுக்குள் வேண்டிய வரம் கிடைத்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அடுத்தபடியானது நம்முடைய வினை பயனை நமக்கு கிடைக்க வேண்டிய நல்லனவற்றை தடுக்கும். வினையை வேறறுப்பதில் நம்முடைய வேலனுக்கு நிகர் வேறு தெய்வம் கிடையாது. சுப்பிரமணிய மூல மந்திர ஸ்தவம் என்று ஒரு திவ்ய ஸ்தோத்திரம் உண்டு. இதை படித்து முருகனுக்கு வழிபடுவதனால தரித்திரம் விலகும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஸ்திக்கும், செவ்வாய் தோஷம் நீங்கும், சத்ரு பயமும் பிணிகளும் விலகியோடும் என்பார்கள். அந்த ஸ்தோத்திரத்திற்கு ஒரு பாடலும் உண்டு. சராரண்யோத்பவம் ஸ்கந்தம் சரணாகத பாலகம் சரணம் ஸ்துவாம் பிரபன்யஸ்த தேஹி மே விபுலாம் ஸ்ரரியம். இதோட கருத்து என்னன்னா, சரவண பொய்கையில் உருவானவரும் ஸ்கந்தனும் தன்னை சரணடைந்தவர்களை காப்பவருமான தங்களை சரணடைந்தோம், எனக்கு குறைவற்ற ஐஸ்வர்யத்தை அளிப்பீராக என்ற பொழுதெல்லாம் இந்த சோஸ்திரத்தை சொல்லி முருகனை வழிபடுங்க. அவர் அருளால வாழ்க்கை வளமாகும். இந்த வழிபாடுகள் தவிர மங்களங்களை அருளும் மேலும் சில நியதிகளும் உண்டு. அவற்றை கடைபிடித்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். நம் மனதில் உள்ள சஞ்சலங்களும் நீங்கி நிம்மதி பிறக்கும். வீட்டில் கோலமிடுவது சிறப்பு. அப்பார்ட்மெண்ட் அப்படி இருந்ததுன்னா சமையல் மேடை, பூஜை அறையிலாவது கோலமிட வேண்டும். அரிசி மாவினால் கோலம் போடுவதும் உத்தமம். வீட்டுக்கு வரும் சுமங்கலிக்கு குங்குமம், பூக்கள், பழங்கள், தாம்பூலம் கொடுப்பதும் விசேஷம். இதனால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். தாம்பூலம் கொடுக்கும் பொழுது தட்சணையாக ₹1 வைத்து கொண்டு கொடுக்க வேண்டும். தாம்பூலம் பெறும் சுமங்கலிகளை லட்சுமியாகவே பாவிக்க வேண்டும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பசுக்கள் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது ஒரு சில நிமிடங்களாவது அவற்றின் மகிமை குறித்து தியானித்து வணங்க வேண்டும். வீட்டைச் சுற்றிலும் விருட்சங்கள் இருப்பது சர்வ மங்களங்களையும் அளிக்கும், நோய்களும் அணுகாது. மரம் வளர்க்க வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டு வாயிலில் துளசி செடி வளர்த்து வணங்கலாம். சிறு தொட்டிகளில் வளரும் சிறு தாவரங்களை வளர்க்கலாம். இதனால் பிராண சக்தி அதிகரிக்கும், மனதில் எதிர்மறை எண்ணங்களும் மறையும். வீட்டு வாசலில் கருடக்கிழங்கு, அதாவது நாட்டு மருந்து கடைகளில் கருடக்கிழங்கு கட்டி தொங்கவிட்டால் தீய சக்திகள் வீட்டிற்குள் வராது. அதேபோல் மாவிலை தோரணங்கள், துளசி செடி ஆகியனவும் தீய சக்திகள் நம் வீட்டுக்குள் வருவதை தடுக்கும் வல்லமை பெற்றது. அன்னபூரணியை அரிசியில் வைப்போம் இல்லையா, அந்த அரிசியை மாற்றும் பொழுது மொத்தமாக அரிசி வைக்கும் பாத்திரத்தில் மாற்றிவிடுவது நல்லது. பெரும்பாலும் வளர்ப்பிறை குளிகை காலங்களில் செய்வதும் நல்லது. திருமாங்கல்யத்தை மிகவும் நைந்து பழசாகும் வரை வைத்திருக்காமல் ஓரளவு நன்றாக இருக்கும் பொழுதே மாற்றிவிடுவது நல்லது. அசந்தர்ப்பமாக மாற்ற வேண்டிய நெருக்கடியை தவிர்க்கவே இந்த யோசனை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி விளக்கேற்றி வைத்து திருமாங்கல்யம் மாற்றலாம். காலையில் செய்வதே சிறப்பு. எங்கு பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அங்கு தெய்வங்கள் மகிழ்கின்றன. அவ்வாறு இல்லாத இடங்களில் செய்யப்படும் காரியங்கள் பயனில்லாமல் போகும். மனைவியை கிரகலட்சுமியாகவும், தாயை பராசக்தியாகவும், சகோதரிகளை பார்வதி தேவியாகவும், 13 வயதிற்கு மேல் கன்யா லட்சுமியாகவும், 12 வயதிற்குள் சுஹாசினியாகவும் பாவித்து போஷித்தால் அந்த வீட்டில் லட்சுமி நித்தியவாசம் செய்வாள். அதேபோல் வீட்டு பெண்களை வார்த்தைகளால் துன்பப்படுத்தாமல் இருந்தாலே போதும், தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி.